பிரேமா சொல்றேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. தமிழ்நாட்டோட எலெக்ஷனை பற்றியான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் எந்த கட்சி சார்பாகவும் பேச போகிறதில்ல. நம்ம இந்த மாதிரி ஒரு 5 years பிஃபோர் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். கரெக்ட். 5 வருடத்துக்கு ஒரு முறை அல்ல இந்திய அரசாங்கத்துக்கு நடக்கும்போது நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். அதாவது நீங்கள் வந்து எந்த கட்சியை சார்ந்து வேணால் இங்கே இருக்கலாம். இல்லை உங்கள் சித்தாந்தம் வந்து ஒரு கட்சியோட ஒத்து போகலாம், இல்லை ஒத்து போகாமல் இருக்கலாம். ஸோ அந்த எந்த கட்சியோட ஒத்து போதோ அதோட போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற கட்சி, நீங்கள் ஆசைப்படுற கட்சி, நீங்கள் இருக்கிற கட்சி ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். அப்படி நீங்கள் இருக்கிற கட்சி, நினைக்கிற கட்சி, ஆசைப்பட்டு கட்சி ஜெயிச்சு வரும்போது தயவு செஞ்சு நீங்கள் எப்படி இருக்கணும்னா நடுநிலைமையாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது வந்து அவர்கள் செய்வது தவறு என்றால் அது எடுத்துரைக்கிறதுக்கான அந்த ஜனநாயகம் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இதை வந்து இங்கே நம்ம அமெரிக்காவில் இருக்கோம் இல்லையா, இங்கே வந்து நான் வந்து பார்க்கும்போது என்னோட நெய்பர் வந்து அவர் பயங்கர வந்து ரிப்பப்ளிக்கன், ரைட். அவர் வந்து பயங்கர ஒரு சப்போர்ட்டு. ஆனால் இப்போ அவங்க எடுக்கிற அந்த முடிவுக்கு எதிராக அவரோட குரலை வந்து அங்கே நடக்கும் இல்லையா, இந்த ரிப்பப்ளிகன்ஸ் பார்ட்டியோட அதாவது லோக்கல் மீட்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து எடுத்துரைத்ததாக சொன்னார். எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கேட்டேன், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் தலைவர் வந்து எது எடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? அப்படி கிடையவே கிடையாது. அவங்களோட அந்த பாலிசி எங்களுக்கு எதிராக, மிக முக்கியமாக அந்த ஈரான் வார் பற்றி பேசுனது எதிராக இருக்கும்போது நான் வந்து குரல் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான இடங்களை பார்க்கும்போது நம்மளை போல மக்களே வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த ஜனநாயகம் இல்லாமல் போதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதாவது ஏதாவது பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 200 வவுப்பீஸ்ன்னு சொல்கிறது, கொத்தடிமைன்னு சொல்கிறது, சங்கின்னு சொல்கிறது, தற்குறிகள்னு சொல்கிறது, இல்லை வந்து நாம் டம்ளர்னு ஒரு ஸ்டாம்ப் குத்திடுறாங்க. அதாவது ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்கணும்னா நமக்கு பிடிச்சதை மட்டும் கேட்டதாக இருக்கக்கூடாது, நமக்கு எதிரான கருத்துக்களும் கேட்குறதா இருக்கணும். அது வந்து ஜனநாயகத்தில் மிக கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எதிரான ஒரு கருத்து வரும்போது காதை புத்திட்டு போகிறது கூட ஓகே, ஆனால் எதிரான கருத்து வரவே விடாமல் கழுத்தை நெரிக்கிறதுக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, கேரளா நடந்தாலும் சரி, இந்தியாவில் நடந்தாலும் சரி, அது தவறான ஒரு விஷயம். அது ஒரு சிறந்த நாடை உருவாக்க என்றைக்குமே ஹெல்ப் பண்ணாது. நம்ம அதனால் நீங்கள் எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னா இருங்க, பட் எதிர்கருத்தையுமே கேளுங்க. அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எந்த கட்சியும் சார்ந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போட அப்படிப்பட்ட வீடியோவே கிடையாது. இந்த வீடியோட நோக்கமே ஒரு ஓட்டோட அவசியத்தையும் எதையெல்லாம் பார்த்து ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பேச போகிறதா இருக்குது. பிரேமா, நம்ம வந்து நீங்க சர்வே கேட்டிருந்தீங்களா, அதுக்கே சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு ஏன் பாஸ் இதெல்லாம், நம்ம வந்து இது பற்றி இமிக்ரேஷன் பற்றி மட்டும் பேசிட்டு போயிட்டு இருக்கலான்னு. ஸோ இது வந்து எல்லாரோடைய கடமையாக தான் நான் நினைக்கிறேன் பிரேமா. ஆமாம், எல்லார்ட்டையுமே வந்து அரசியல் இருக்கு. அரசியல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு அரசியலிருந்து பல பேரை ஒதுக்கி வைக்கிறதும் இங்கே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன். பல காலமாக ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதாவது வந்து தமிழ் நண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் மட்டும் சொல்கிறது இல்லை, அங்கே தெலுங்கு கம்யூனிட்டிலும் இந்த கதை இருக்குது. தெலுங்கு நண்டுன்னு ஒரு கதை வச்சுருக்காங்க. எல்லா சமூகத்திலும் இந்த கதை இருக்குது. அதாவது வந்து நண்டை உள்ள ஒரு பாட்டிலில் போட்டுறது, ஒரு நண்டு எந்த நண்டுமே வெளில தப்பிக்க விடாமல் எல்லாத்தையும் காலை பிடிச்சி இழுக்கிற அந்த ஒரு கதை இருக்குது இல்லையா. இது வந்து நண்டோட இயல்பு. அதாவது ஒரு நண்டும் இன்னொரு நண்டும் வெளியே விடாமல் நீ வெள்ளப்படக்கூடாதுங்கிறது பிடிச்சி இழுக்கிறது நண்டோட இயல்பு. ஆனால் அங்கே என்ன அரசியல்னா, இந்த நண்டோட இயல்பு தெரிஞ்சு ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க பாரு, அதுதான் அரசியல். யாருமே வெளில வந்துடக்கூடாது, அதுலேருந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே இருக்கணும், அதுலேருந்து வெளிலே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாரு, அதுதான் அரசியல். இந்த நண்டு கதையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு தமிழ் சமூகம் எப்படி இருக்கணும்னு மட்டும் கற்றுக்கூடாது, இங்கே ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அதையும் கற்றுக்கணும். அதாவது வந்து என்றைக்குமே வந்து நான் நினச்சிட்டு இருக்கிறது, நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருந்தால் நம்ம ஒரு தமிழ்நாட்டை ஒரு வேற ஒரு இடத்துக்கு போகலாம், இந்தியாவை ஒரு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் நம்மளை வெள்ளையர்கள் இங்கே அடிமைப்படுத்த வரும்போது என்ன பண்ணாங்கன்னா பிரித்தாள்கள், அதாவது வந்து பிரித்து ஆள்றது. அதாவது நீ ஹிந்து, நீ முஸ்லீம், கிறிஸ்டின் சேராத, பிரிஞ்சேரு. இது அடுத்த பகுதி போய் சாதி வாரியா இல்லையா, நீ இந்த சாதி, நீ இந்த சாதி, பிரிஞ்சேரு அப்படின்னு. நம்ம இதெல்லாம் சாதி மதம்லாம் கடந்து என்னைக்கு ஒன்றா நிற்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியும். நம்ம இந்த மாதிரி சாதி மத சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம அண்டை நாடான சைனா எங்கேயோ போயிட்டாங்க இன்றைக்கி. அதாவது அமெரிக்காவே வாயை பொழக்கிற அளவுக்கு வந்து அவங்க அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்க்கும்போது அமெரிக்காவும் ஈரானும் போர் புரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க ஏஐயில் அடுத்தடுத்த லெவல் சைலண்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வருஷம் தெரியும் அவங்க இன்னும் எந்த தூரத்துக்கு போய் நிற்க போகிறாங்க அப்படின்னு. கண்டு மாதிரி நம்ம அந்த அரசியலுக்குள்ளே சிக்காமல் நம்ம வெளி உலகத்தில் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுறாங்க, எதுக்கு உங்களுக்கு அரசியல் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஓட்டு போடும்போது என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்கள் ஓட்டு போட்டவங்க ஜெயிச்சு முதலமைச்சரானா இருக்கிற பிரச்சனை தைரியமாக எடுத்து சொல்லுங்கள், ரைட். ஏன்னா இங்கே எதுவுமே வந்து 100% கரெக்ட் கிடையாது. இப்போ நம்ம மனுஷன் எடுத்தோம்னா நம்ம 100% கரெக்ட் இருக்குது, நமக்குமே சரி தவறுன்னு நமக்குள்ளே இருக்கும். அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் சரி தவறுன்னு இருந்துட்டு இருக்கு. அந்த தவறை திருத்தி சரி செய்வதற்கு தான் நம்ம தலைவர்களை கொண்டு வரோம்.
அது ரொம்ப முக்கியம். அதனால அது சரி செய்யாமல் இருக்கவே கூடாது. அது சரி செய்யறதுக்கு நீங்கள் புஷ் பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. எனக்கே தெரிஞ்சு என் நண்பர்கள்லாம் வந்து அந்தந்த கட்சியில் வந்து ஐடி விங்கில் இருக்காங்க, இல்லை பெரிய பெரிய நபர்களோட தொடர்புடையவர்களாக இருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதுன்னா தயவு செஞ்சு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என் மனசுலேருந்து இதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் சரி செஞ்சால் இன்னும் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல. மிக முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறது அந்த லஞ்சம். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கரண்ட் பில்லு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கரண்ட் பில்லோட ரொம்ப முக்கியமானது வந்து பாதாள சாக்கடை பிரேமா. அதுக்கு நாங்கள் பே பண்ணது வந்து 30,000 என்னமோ நாங்கள் பே பண்ணிட்டோம். அது இன்னி வரைக்கும் பாதாள சாக்கடை கனெக்ஷன் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, அதுக்கு நம்ம தனியாக வெளியிலேருந்து ஆள் வர சொல்லி 2 வாட்டி நாங்கள் அதை எடுத்து க்ளீன் பண்ணோம். இதை அட்ரஸே பண்ணாமல் குழந்தைங்களாம் வச்சுட்டு எப்படி அந்த இடத்துல அப்படி ஒரு மழை பெஞ்சாலே அந்த டேங்க் ஃபுல் ஆகிடும். அது கனெக்ஷன் கொடுத்தா தான் திரும்ப அதை ரீஒர்க் பண்ண முடியும். அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கவே முடியல. இத்தனைக்கும் எல்லாரையும் தெரியும். எவ்வளோ நாங்கள் வீடு வாங்கி ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும். இன்னும் அந்த வீட்டில் எங்களால் ஒரு கனெக்ஷன் கூட வாங்க முடியல. ஆல்ரெடி இருந்தவங்களும் அதுக்கு ஒரு வாட்டி பே பண்ணியிருக்காங்க, நாங்களும் பே பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வெளியிலேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்காம 2 வாட்டி நாங்கள் தனியாக ஒரு 10,000 போல் பே பண்ணி நாங்கள் ஊரில் இருக்கும் போது அதுக்காக திரும்ப செலவு பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். கரெக்ட். ஸோ மிக முக்கியமாக கட்சிகள் பார்க்க வேண்டியது அந்த லஞ்சம். அதுவும் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு லஞ்சம் வாங்குறாங்க பாருங்க, அது எல்லாமே சரி பண்ணும். நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன், நம்ம வந்து ஐடி செக்டரில் ரொம்ப நம்ம வெல் சவுண்டாக இருக்கும். மிக முக்கியமாக வந்து தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக சவுத் இந்தியா எல்லாமே வெல் சவுண்டாக இருக்கும். நம்மளோட மிகப்பெரிய ரெவன்யூ அதிலே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் எல்லாமே வந்து கணினி மயமாக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன் நம்ம வந்து ஒவ்வொருத்துக்கும் நகராட்சிக்கு போயிட்டு முனிசிபாலிட்டிக்கு போயிட்டு எதுக்கு போய் நிற்கணும்? அங்கே போய் நிற்கிறதுனால தான் நமக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஆளாக்குறோம். ஸோ அது எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துடலாமே. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நிறைய பேர் வந்து இன்னும் நம்ம மக்கள் வந்து நிறைய என்ன விஷயமே தெரியாமல் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கொண்டு வந்துட்டாங்க இல்லையா ஆதார் அட்டையெல்லாம் வந்து நீ நேராக வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய்கிட்டு அதுக்கான நிறைய சென்டர்ஸ் வந்து திறந்து வச்சுருக்காங்க, அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதான் நீங்கள் வந்து முனிசிபாலிட்டிக்கோ இல்லை நகராட்சிக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே போகும்போது அங்கே உள்ள அலுவலகத்தில் வேலை புரியவர்கள் நம்மள்ட்ட லஞ்சம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, நான் இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது அட்ரஸ் பண்ண விஷயம் என்னன்னா, நாங்கள் வீட்டு வரி ரசீதுன்னு ஒன்று கட்டுவோம்ல பிரேமா, அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் அங்கே அது கட்டவே இல்லை. பட் ஸ்டில் அந்த பணம் யாருக்கு போச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணு வீட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டு வரி வாங்க வந்திருக்கோம்னு சொல்லி ரசீது போட்டு வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும்போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கும் போதே. இல்லை, ஸோ ஒரு ஏழைக்கு யோசிச்சு பார்க்கணும்ல. ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் வாங்குறவங்க, இல்லை அதுக்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க ஒரு லஞ்சமாகவே 2,000 கொடுக்கணும்னா அவங்களோட 4 நாள் 5 நாள் சம்பளத்தை வந்து லஞ்சமாக கொடுக்க வேண்டியது. ஸோ அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த கட்சி வேணாலும் வரட்டு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை வந்து தயவு செஞ்சு அட்ரஸ் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்து அட்ரஸ் பண்ணால் தான் நீங்கள் நினைக்கிற இல்லை உங்கள் கட்சி நினைக்கிற ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும். நம்ம எல்லா கையிலையும் தான் இருக்குது. தயவு செஞ்சு பார்க்குறவங்க இந்த கட்சிக்கு எதிராக சார்பாக கிடையவே. இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் எடுத்து சீரியஸாக எடுத்து இதில் பாதிக்கப்பட்டவர்களாம் உட்காந்து பேசணும். ஸோ சீரியஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஓட்டு போடும்போது ஒவ்வொரு தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா, அதை ரிசால்வ் பண்ணுற ஒரு நபரை நான் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் தொகுதி பார்க்கும்போது மயிலாடுதுறை தொகுதி, நீங்கள் எப்போ போனாலுமே சரி அந்த பாதாள சாக்கடையிலேருந்து கழிவு நீர் வந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு தீரன் என்கிட்ட ஒரு நாள் கேட்டால், இந்த ரோட்டுக்கே போக வேணாம், இங்கே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த சாக்கடையை நைட் ஆனால் திறந்து விட்டு அந்த ரோடே போக முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு ஹைஜீனிக் இஷ்யூ. நாங்கள் ஆக்சுவலாக வெளிநாட்டில் இருக்கோம், நமக்கு என்ன நம்ம தொகுதியில் எப்படி இருந்தாலும் விட்டுற முடியல. ஸோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஏன்னா இந்த இரவு நேரங்களில் என்னால் எந்த இடம்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே இந்த வளலா கோயிலை சுற்றி அவ்வளோ பாதாள சாக்கடை திறந்து விட்ருவாங்க, கோயிலை சுற்றி அங்கே பஸ் ஸ்டாண்டை சுற்றி திறந்து விட்ருவாங்க. ஏன்னா இரவு நேரங்களில் நிறைய அங்கே போக்குவரத்து இருக்காங்கன்னா அதை பாட்டே ஓடிட்டோம். அங்கே உள்ள கால்வாய்களில் போகும், அங்கே உள்ள குளத்தில் போகும். ஆனால் யாருமே ஒரு கேஸ்டி பண்ண மாட்டாங்க. இவ்வளோ கழிவு நீரை நம்ம வெளில விடுறோமே, இதனால் எவ்வளோ பெரிய ஒரு சுகாதார கேடு ஏற்பட போகுது, வந்து மிக முக்கியமாக அடுத்த ஜென்ரேஷன் ஏற்பட போகுதுன்னு இது வரைக்கும் யாரும் அட்ரஸ் பண்ணல. இன்றைக்கி நான் தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தேன், எங்கள் ஊரில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் அந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது இங்கே உள்ள இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை தீர்க்கப்படும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு தான் இருக்குன்னு இன்னைய அளவுக்கும் வந்து அங்கே தீர்க்கப்படலை. ஸோ இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு இஷ்யூ இருக்கும் இல்லையா? ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக அதில் அதாவது வந்து நீங்கள்
பெரிய லெவல்ல வந்து இந்த எடுத்துட்டு போகும்போது இதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு போய் சொல்லுங்க. அப்பதான் வந்து ஒரு இந்த விஷயம்லாம் சரி செய்யாம நம்ம அடுத்த நிலைமைக்கு போகவே முடியாது இல்லையா? இந்த வீடியோட நோக்கம் வந்து எல்லா குறைகளை சொல்வது மட்டும் இல்ல, நிறைகளும் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா? நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு வெல் டெவலப்டு ஸ்டேட்டா தான் இருக்கிறோம். பட் நம்ம இங்கேருந்து எங்க போறோம் அதுதான் எனக்கு வந்து பயமா இருக்கு. நம்ம இங்கேருந்து இந்த ஒரு சமூகத்தை எங்க எடுத்துட்டு போறோம்னு இருக்கு இல்லையா? அதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருந்துட்டு இருக்குது நான் நினைக்கிறேன் வந்து டாஸ்மார்க்கை கட்டுப்படுத்த வேண்டிய மிக மிக முக்கியமா இருக்கு. அதுவும் ஒரு நகரத்துக்குள்ளே வச்சிருக்காங்க. நாங்க நிறைய பேர் விசிபிளாவே பார்த்தோங்க மக்களே இல்ல. ஆமா. ஆக்சுவலா வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுவும் எங்க ஊர்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கும். குடித்து தள்ளாடிட்டு ரோட்ல நடக்க முடியாது. அந்த ரோட்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல எத்தனை பேர் வந்து ஏறுற இடம். அந்த அவங்கெல்லாம் பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு குடிச்சிட்டு தள்ளாடிட்டு அங்க விழுந்தே கிடப்பாங்க வாசல். இது ஒரு அன்றாட நிகழ்ச்சியாக கடந்து விட்டு போக முடியல. அந்த விழுந்து கிடக்கிற ஒரு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கும். ஸோ அதனால் டாஸ்மார்க் இங்கே பெரும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ போதை என்பது ஒரு பெரும் பிரச்சனை இருந்துருக்கு. ஸோ இது எல்லாமே வரக்கூடிய கவர்மெண்ட், இதே கவர்மெண்ட் வந்தாலும் சரி, புது கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இது வரைக்கும் வராதவங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இதெல்லாம் ரிசால்வ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பார்க்குறவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் ப்ரியாரிட்டியாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து எல்லாரோட எய்ம் அதுதானே இருக்கு இல்லையா? ஒரு மேம்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம தமிழ்நாடு முன்னேறணும், இந்தியா முன்னேறணும் தான் இருக்குது. ஸோ எதெல்லாம் வந்து நம்ம முன்னேறாமல் இழுத்துக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் உதச்சி தள்ளிட்டு நம்ம முன்னேறணும். அதுதான் நான் வந்து சாதி மதத்துலேருந்து ஆரம்பித்தேன். ஸோ நம்ம பிரியவே கூடாது. சாதி மதம் இனம் எப்படியுமே பிரியக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரு தமிழர்களாக நின்று நம்ம அடுத்த நிலைமைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். பிரேமா, இப்போ ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து அது அந்த கட்சிக்கு ஓட் பண்ண சொல்றது, ஆமாம், அது பெரும் பிரச்சனை. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயமா நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், அப்படி வரவங்கள்ட்ட யோக்கியம் வரான் சொம்ப எடுத்து உள்ள வைன்னு நீங்கள் உங்கள் ஓட்டை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸி. இந்த என்ன எப்பயுமே இந்த 5 வருஷம் முன்னாடி சொன்ன வீடியோவில் நான் சொன்னது தான். ஒருத்தவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 1000, இப்போலாம் வந்து 2000 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 வரைக்கும் கொடுப்பாங்க. 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சரி, 2000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோயேன். 50,000 ஓட்டு செக்யூர் பண்ணால் 10 கோடி கொடுக்கணும். யாரோ ஒரு எம்எல்ஏக்கு 10 கோடி செலக்ட் பண்ணிட்டு அது வெறும் ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்க செலவு பண்ணுறாங்கன்னா இப்போ எவ்வளோ வந்து அவங்க ஏர்ன் பண்ண போகிறாங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட காசு கொடுக்குறவங்கள நம்பிடாதீங்க. ஏன்னா யாருமே காசு கொடுத்து நமக்கு நல்லது செய்கிற அளவுக்கு யாருமே அங்கே நல்லவர்கள் கிடையவே கிடையாது. மிக முக்கியமாக ஓட்டு போடும்போது நம்மள்னு மட்டும் பார்க்காம நம்மளோட நெய்பர்ஸ் அவங்களோட ஃப்யூச்சரையும் பாருங்கள். நம்மளோட தமிழ்நாடு அவங்களோட ஃப்யூச்சரையும் பாருங்கள். பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. எப்பயுமே நிறைய விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? உங்கள் சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு கட்சி இருக்கும். அதை தாண்டி இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாமே பார்த்து ஓட்டு போடுங்க. மிக முக்கியமாக உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க ஆட்சியில் அமரும் போது எப்பயுமே அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு தலையாட்டாமல், நான் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஆரம்பித்தேன். இதையெல்லாம் சரிப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கும் போது தைரியமாக உங்களோட குரலை உயர்த்துங்க. அப்போ தான் நீங்கள் நினைக்கிற அதே கட்சி ஆட்சியில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிற அதே தமிழ்நாடை உருவாக்க அரும்பாடுபட முடியும். காணொலி பண்ணும்போது நிறைய பேர் வந்து நம்மளை வந்து இப்படி ஸ்டாம்ப் பண்ணுவாங்களோ, இந்த கட்சியும் ஸ்டாம்ப் பண்ணுவாங்களோ, அந்த கட்சியும் ஸ்டாம்ப் பண்ணுவாங்களோ பயம் இருந்தது. நான் அப்போ ஆர்த்தியில் சொன்னதான், அதெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம எந்த கட்சியும் சாராத நபர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். எந்த கட்சியும் சாராத நபர்கள் நிறைய இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஜனநாயகத்தின் குரல் ஓங்கி ஒலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்த்தி, நான் சொல்லிட்டே இருப்பேன், ஆளுங்கட்சியாக எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எதிர்கட்சியாக ஸ்ட்ராங்கான கட்சி வந்து நிற்கணும். அப்போ தான் ஒரு ஜனநாயகம் மேம்படுத்த முடியும். இல்லைனா வந்து அங்கே ஒரு எங்கெல்லாம் மோனோபோலியோ போகிறோமோ அங்கெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். நம்ம அமேசானே எடுத்துக்கலாம் இல்லையா, எடுத்துக்காட்டா. ஆனால் ஒரு வலுவான எதிர்கட்சியுமே உருவாக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஸோ வரவங்க எல்லாருமே அடுத்து யார் ஜெயிச்சு வந்தாலும் மக்களுக்கு அந்த அவங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ, குறைகள் இருக்கோ, அதை தீர்க்கிற மாதிரி ஒரு அரசு தான் அடுத்தது அமையணும்னு என்னோட மிக முக்கியமாக எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலுமே எதிரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காதில் வாங்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து தாமஸ் ஜெஃபர்சன் நினைக்கிறேன், இல்லை அப்ரஹாம் லிங்கமான்னு தெரியல, மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜனநாயகத்தை பற்றி சொல்லும்போது, ஜனநாயகத்தின் மிக பெரிய கேடு எதுனா, உங்களுக்கு எதிராக வாய்ஸ் ரைஸ் பண்ணும் போது அவர்களை எல்லாம் நீங்கள் தீயவர்கள்னு பச்சை குத்தும் போது அதுதான் வந்து ஜனநாயகத்தை அழித்திடுது அப்படின்னு. அதாவது கண்டிப்பாக நல்லது கெட்ட இருக்க தான் செய்யும். சரியான ஒரு விஷயம் 10 விஷயம்னா கெட்டது 10 விஷயம் இருக்கும். அதை எல்லாருமே எடுத்து சொல்லுவாங்க. அதை சரி செய்ய தான் நமக்கு ஒரு அரசு தேவைப்படுது, ஒரு தலைவர்கள் தேவைப்படுறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். தமிழ்நாடு மட்டும் சொல்லுவோம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சொல்கிறேன், எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எதிர்குரல்களும் தவறாமல் ஒழிக்கணும், ஸ்ட்ராங்காக ஒழிக்கணும். அப்போ தான் நம்ம ஜனநாயகத்தை நிலைநிறுத்த முடியும். ஏன்னா இப்போ எது பேசுறதும் பயமாக இருக்குது. நாங்கள் என்ன ட்ரெஸ்ஸு கலர் போடுறதுலங்கிறதே ஒரு டவுட். இது போன வாட்டி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், அது படைக்கிறதுக்காக வாங்கி வச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு. அதை ஆல்ரெடி நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே காமிச்சேன். நீங்கள் இந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி தான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம், ரெட் கலர் போட்டால் ஒரு கட்சி, கருப்பு கலர் போட்டால் ஒரு கட்சி, சந்தனம் போட்டால் ஒரு கட்சி,
மாம்பழ கலர் போட்டா ஒரு கட்சி, வெள்ளை காக்கி போட்டா ஒரு கட்சி, எதாவது போடுறது பச்சை கலர் போட்டா ஒரு கட்சின்னு. ஆக்சுவலாக மக்கள் வந்து முக்கியமாக தமிழர்கள் வந்து நம்ம சாதி மதம் நிறம்னு இப்படி எல்லாத்தாலையும் பிரிஞ்சு கிடக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல தமிழ்நாடை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இருக்கணும் இந்த தேர்தலோட அவுட்கம். உங்களோட ஓட்டு அதற்கான ஓட்டாக தான் இருக்கணும். மிக முக்கியமாக நான் நோட்டாக்கு ஓட்டு போடுறதுக்கு எப்பயுமே எதிரானவன் தான். கண்டிப்பா ஒரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். அது ஒரு நல்ல லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு இதாக தான் இருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பா செலுத்தணும். நோட்டா போட்டு வேஸ்ட் தான் இல்லை. கரெக்ட். நான் என்ன நினைக்கிறேன், நோட்டாக்கு போட்டது பதிலாக உங்க தொகுதியில் யாரோ ஒருவர் உங்க மேல உள்ள நம்பிக்கையில நீங்க எந்த கட்சியும் எனக்கு பிடிக்கலப்பா, இருக்க 4 கட்சி தான் இருப்பாங்க, 4 கட்சி நான் ஒதுக்குறேன்னா யாரோ ஒரு சுயேட்சையா ஏதோ ஒரு நம்பிக்கையில இருப்பார், அவரை தேர்ந்தெடுத்து கொடுங்கிற அதுக்கு ஒரு நம்பிக்கை கூட்டும் இல்லையா அவருக்கு. ஸோ அதை விட்டு நோட்டாக போட்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லை இல்லையா. இப்போ உங்களுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு முன்னாடி 4 கட்சி இருக்காங்க. ஸோ அந்த கட்சியில் எந்த கட்சிக்கு வேணால் நீங்கள் போடலாம். அந்த கட்சி எதுவுமே பிடிக்கலாம், தயவு செஞ்சு நோட்டாக போடாமல் ஒரு நல்ல சுயேட்சையாக தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறதும் ஒரு ரிக்வஸ்ட் தேர்ந்து. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும், பிடிக்காமையும் இருந்திருக்கும். அது நான் வந்து பொதுவான ஒரு எந்த கட்சியும் சாராதவனாக தான் இருந்துகிட்ருக்கேன். அப்படி நிறைய பேர் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ மறக்காம ஓட்டு போடுங்க, சரியான நபரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.